வேதாகமத்துல மித்ராஸ் பேட்டர்ன் அப்படின்ட்டு ஒரு வடிவமைப்பு இருக்கு. இது என்னன்னா பழைய ஏற்பாடுல நடந்தது எல்லாமே புதிய ஏற்பாடுல தீர்க்க தரிசனமா நிறைவேறும். இதுக்கு அநேக எடுத்துக்காட்டுகள் இருக்கு. ஆனா ஒரு சில எடுத்துக்காட்டுகள் மாத்திரம் தான் உங்ககிட்ட இன்னைக்கு சொல்ல போறேன். முதலாவது ஆபிரகாம் ஈசாக்க பலியிட்ட சம்பவம். இந்த சம்பவம் அப்படியே பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாடுல எதோட ஒப்பிடலாம் அப்படின்னா பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பலியா நமக்காக கொடுக்கறதோட ஒப்பிடலாம். ஆதியாகமத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த பலிக்கு அப்புறம் ஈசாக்க கிட்டத்தட்ட 2 அதிகாரங்களுக்கு அப்புறம் நம்மளால பார்க்கவே முடியாது. எப்ப பார்க்க முடியும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ரெபேக்கால் ரெடியாகி ஈசாக்கு கிட்ட கொண்டு வரும்போது தான் ஈசாக்கே நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி தாங்க புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்துவோட பலிக்கு அப்புறம் 2000 வருடங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பார்க்கவே முடியாது. எப்ப பார்க்க முடியும்? ரெபேக்கால் ரெடி ஆனாதான், அதாவது சபை ரெடி ஆனாதான் இயேசு கிறிஸ்து வருவாரு. அடுத்த மித்ராஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்மலை 2 தடவை அடிக்கப்படுது. மோசே கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு? முதல் தடவை கண்மலை அடி அப்படின்னு சொல்றாரு. அப்படி அடிக்கும் போது தண்ணி வந்துச்சு. ஆனா 2வது தடவை ஆண்டவர் மோசே கிட்ட என்ன சொன்னாரு? கண்மலையை பார்த்து பேசு அப்படின்னு சொல்றாரு. ஆனா மோசே என்ன பண்றாரு? அடிச்சிடுறாரு. இத பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது எதோட ஒப்பிடுறாருன்னா அந்த கண்மலை இயேசு கிறிஸ்து அப்படின்ட்டு அவரே சொல்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்து முதல் தடவை தான் அடிக்கப்படணும். அப்படி அடிக்கப்படும் போது ஜீவன் அவர் மூலியமா புறப்பட்டு வரும். 2வது தடவை அவர் அடிக்கப்பட மாட்டாரு. யூதர்கள் மேசியாவே வாரும் அப்படின்னு கூப்பிடும் போது வருவாரு. அதுதான் 2வது தடவை. இதை மோசே கெடுத்துட்டாரு அப்படின்றதுனாலதான் ஆண்டவர் மோசே மேல அவ்வளவு கோபமா இருந்தாரு. ஏன்னா நீ ஒரு டைப்பாலஜியே கெடுத்துட்டியே, அதாவது நான் வருங்கால மக்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி தரணும்னு நினைச்சேன், ஆனா நீ அதை கெடுத்துட்டியே அப்படின்ட்டு ஆண்டவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அடுத்தது நோவா நாட்கள்ல நடந்த ஜலப்பிரளயம். இதுல நோவாவும் அவரோட சேர்ந்த 8 பேரும் பேழைக்குள்ள அந்த ஜலப்பிரளயத்தின் வழியா தான் கடந்து வந்தாங்க. ஆனா அந்த ஜலப்பிரளயம் அவங்கள சேதப்படுத்தல. அவங்க சுகபத்திரமா வெளியில வந்தாங்க. இது எதை குறிக்குது? அந்த ஜலப்பிரளயம் 7 வருஷம் உபத்திரவத்தை குறிக்குது. அந்த 7 வருஷம் உபத்திரவத்தின் வழியா 1,44,000 யூதர்கள் கடந்து போவாங்க. இதை வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரத்துல பார்க்க முடியும். அடுத்ததா அந்த ஜலப்பிரளயத்திலேயே அநேக பேர் அழிஞ்சு போயிட்டாங்க. இது எதை குறிக்குது? அந்த 7 வருஷம் உபத்திரவத்துல அநேக அநீதிமான்கள் அழிஞ்சு போயிடுவாங்க. கடைசியா ஒருத்தர் அந்த ஜலப்பிரளயத்துக்கு முன்பாகவே எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. அவர் தாங்க ஏனோக்கு. அவரு அந்த ஜலப்பிரளயத்தை பார்க்கவே இல்லை. அவர் கர்த்தரோட நடந்ததுனால அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. இன்னைக்கும் சபையானது கர்த்தரோட நடக்கும்போது 7 வருஷம் உபத்திரவத்துக்கு முன்னாடியே எடுத்துக்கொள்ளப்பட்டோம் அப்படின்ட்டு நான் சொல்லலைங்க, வேதாகமம் சொல்லுது. அதனால வேதாகமத்தில் இருக்கிற எல்லா மித்ராஸ் பேட்டர்னையும் நம்ம ஆராய்ந்து அறியும் போது நமக்கு ஆண்டவர் மேல விசுவாசமும் வளரும், அவர் சீக்கிரம் வரப்போறாரு என்ற நம்பிக்கையும் வளரும். இது வளரும் போது நம்ம அநேக விஷயங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். புரிஞ்சுக்கிட்டது மாத்திரம் இல்லாம அதை நம்மளுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்த ஆரம்பிப்போம். இதை குறித்து சிந்தித்து பாருங்களேன்.